good evening my dear students. இன்னைக்கு நம்ம டேலியில் how to upload the tally data in Google Classroom app அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய டேலி டேட்டா எந்த ஃபோல்டரில் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம் அப்படிங்கிற இங்கே இடத்துல இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் தான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பிரிண்டிங் அப்படின்னு வச்சுக்கோ. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் பிரிண்டிங் அவர் இருக்கார். என்ன இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய லாகின்ல இது வந்திருக்கு, அதனால் இதை நான் காட்ட முடியாது. நான் வந்து சைன் அவுட் பண்ணிவிட்டு மெயின் ஸ்ட்ரீம் பிரிண்டிங்கில் போகிறேன் நான். ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ராமகிருஷ்ணா மிஷனுடைய ஸ்டூடெண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் வந்திருக்கு எனக்கு. ஓகேவா? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த மாதிரி டேலி தியரி டெஸ்ட்டுன்னு போட்டிருக்கிற மாதிரி டேலி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பேன். அது என்ன பண்ணணும், இந்த போய் ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வரும். ஓகேவா? எனக்கு இந்த மாதிரி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து என்னுடைய ஒர்க்கு அசைன்ட் ஆகிருக்கு இல்லையா, அது கூட நான் வந்து இதுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும். என்ன பண்ணணும்னா இங்கே ஆட் ஆர் கிரியேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீ உன்னுடைய மெயில் ஐடி போட்டு என்னோட இதை லாகின் பண்ணிங்கன்னா, அந்த கோடை போட்டு லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ஆட் ஆர் கிரியேட் அதில் போகும். அதில் போய்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட் ஆர் கிரியேட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி ப்ரௌஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ரௌஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சப்போஸ் உங்களுடைய டேட்டா எங்கே இருக்குது, டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம் அதில் எதை நீங்கள் அப்லோட் பண்ணணும், இதை வந்து அப்லோட் பண்ணணும். இதை வந்து ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இது வந்து செலக்ட் ஆகிடும். இது வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், டேர்ன் இன் அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்கணும். என்ன பண்ணணும், நீங்கள் டேர்ன் இன் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த இடத்துல டேர்ன் இன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து எனக்கு வந்து ஜாயின் ஆகிடும். ஓகேவா? எனக்கு வந்து சப்மிட் ஆகிடும். நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா சார் எக்ஸாம் சப்மிட்டட் அப்படின்னு நீங்கள் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு மெயிலில் வந்து உங்களுக்கு வரும் எக்ஸாம் சப்மிட்டட் அப்படின்னு முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சரி யார் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரும். நீங்கள் ஏதாவது கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் சப்மிட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு வரும். நான் அது என்னுடைய வியூவில் எனக்கு தெரியும். நான் வந்து அதை பார்த்துப்பேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இதில் நான் போனேன் அப்படின்னா இந்த மாதிரி இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு எனக்கு காட்டும். ஓகேவா? இந்த மாதிரி 103வது பேட்சில் பார்ப்பேன். மெயின் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட்டட் அப்படின்னு காட்டும். நான் வந்து அதை டவுன்லோட் பண்ணி இது பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ மெயின் ஸ்ட்ரீம்ங்கிற ஒருத்தர் சப்மிட் பண்ணியிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காட்டும் 26 வரும். மெயின் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னு காட்டும். பாருங்கள், மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸாம் சப்மிட்டட் வந்தாச்சா? ஸோ எனக்கு இந்த மாதிரி வரும். அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் டேட்டாவை சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.